இளம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சமீப நாட்களுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் நினைச்ச ஒரு வழக்கு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஸ்லைஸ் பாட்டில்ல விஷத்த கலந்து கொடுத்ததுனால ஒரு பையன் செத்து போயிட்டான். காதலி வந்து காவல்துறையினால அரசு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா இருந்தது இந்த வழக்குல. ஆனா உண்மை அது இல்ல. உண்மை வந்து கஷாயத்துல விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கஷாயத்துல விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதுனால அந்த பையன் 11 நாட்கள் போராடி இறந்ததுதான் பார்க்க முடிஞ்சது. அந்த வழக்கை வந்து இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த பீரியட்ல நான் ஒரு மலையாளம் சேனலுக்காக வேலை பார்த்துட்டு இருந்த டைம் அது. அப்போ அந்த கேஸை நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ அந்த வழக்கை நான் அதுக்கப்புறம் அந்த சேனல்ல இருந்து வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த வழக்கை பத்தி நம்ம பேச போறோம். கிட்டத்தட்ட கிரீஷ்மா அவங்களுடைய வழக்கை தான் நம்ம வந்து பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக, அதை பத்தி விவாதிப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட பிரியா நம்ம அடைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொல்ற அந்த கேரளா இஷ்யூ கிரீஷ்மா, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. அந்த இன்சிடென்ட்டே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. எப்படி லவ் அப்படின்னுட்டு நல்லா சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது வந்துட்டு அதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போகலாமேன்ற மாதிரி வந்துட்டு பல இது நம்மளுக்கு மன ஓட்டத்துல இருந்தது. ஒரு பையன் இறந்ததுக்கு அப்புறம் அது. பட் இது தீர்ப்பு கொடுத்தது வந்துட்டு அந்த 24 வயது பெண்ணுக்கு வந்துட்டு மரண தண்டனை வந்துட்டு கேரள நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஷாக்கிங்கா இருந்தது எல்லாருக்கும். பட் நிறைய பேர் அது வந்துட்டு விவாதமா எடுத்திருக்காங்க, ஃபேர் அன்ஃபேர்னுட்டுன்னு. பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் என் பார்வையில பாக்குறேன். நீ உன்னோட இதுவே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த விஷயத்த வந்துட்டு லிங்க் பண்றதுக்காக 1980 இஷ்யூவை நான் எடுக்க ஆசைப்படுறேன். 1980ல அந்த பச்சன் சிங் எதிராக வந்துட்டு பஞ்சாப் மாநில தீர்ப்பு ஒண்ணு இருந்தது. அந்த பச்சன் சிங் வழக்குல என்னன்னாக்கா, சமூகத்தின் இந்த கூட்டு மனசாட்சியை உலுக்கும் அளவுக்கு கொடூரமான குற்றங்கள் மற்றும் வேறு எந்த விஷயங்கள் ஆகட்டும், தண்டனை ஆகட்டும் போதுமானதா இல்ல அப்படின்னாக்கா அதுக்கு விதிவிலக்கான வழக்குகளை மட்டுமே இந்த மரண தண்டனை விதிக்கப்பட வேணும்னுட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த பச்சன் சிங் கேஸ் என்னன்னுட்டு நீ கேட்டனாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தன்னோட வைஃபை கொண்டுடுறாரு. 14 ஆண்டு வந்துட்டு சிறையில இருக்காரு. மறுபடியும் வந்துட்டு சிறையில இருந்து வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட உறவினரோட 3 குழந்தைகளை கொலை பண்றாரு. இப்ப அவரு முதலுக்கு வந்துட்டாரு வெளியில. இரண்டாவதா அந்த 3 குழந்தைகளை வந்துட்டு கொலை பண்ணதுக்காக தான் அவர் வந்துட்டு மறுபடியும் உள்ள போனது. இப்ப அவர் செஞ்ச அந்த 2வது குற்றத்துக்கு தான் வந்துட்டு அவருக்கு மரண தண்டனை விதிச்சது. இப்போ இந்த கேஸ்ல நம்ம எப்படி இத ரிலேட் பண்றோம் அப்படின்றதுன்னா, இப்போ கிரீஷ்மா வந்துட்டு இப்ப நீ சொன்ன அந்த கஷாயம் விஷயம் நான் பேசுறேன் நானு. என்ன சொல்றது, பாராக்வாட் டி குளோரைடுன்னு சொல்லிட்டுன்னு அந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான் வந்துட்டு அந்த கஷாயத்துல கலக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுதானே உண்மை ஹரிஷ்? ஆமா. ஓகே. சோ அந்த பாராக்வாட் டி குளோரைடு அந்த பூச்சி மருந்து வந்துட்டு அது சாப்பிடுறப்ப என்ன ஆகும்னா, வாயை சுத்தி அல்சர் போல காயங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த வாய்க்கு உள்ளோ வாய்க்கு வெளியில எல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஷம் வந்துட்டு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு சிறுநீரகத்தை சேதப்படுத்த ஆரம்பிக்கும். அதை தவிர்த்து அந்த கொடிய விஷம் என்ன ஆகுது, ஒரு மனுஷனோட கல்லீரலை முழுசுமா சிதைக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குன்னுட்டு சொல்லப்படுது. இப்ப நீ சொன்ன மாதிரிதான் ஷாரோன் ராஜ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட், தொடர்ந்து வந்துட்டு 11 நாட்கள் வந்துட்டு சிகிச்சையில இருந்தார். அவரோட உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அழுகி போய் பரிதாபமா உயிரிழந்தாரு. ஆனா அந்த தருணத்தில் கூட இவங்கதான் குற்றவாளின்னு கை காட்டாம போன அந்த காதலுக்கு மரியாதை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதுல. இது எப்படி இருக்கு ஹரிஷ்? இந்த சம்பவம் நடந்தது எப்படி இருக்கு? இந்த விஷயம் போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு இவங்க வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 1.5 வருடம் இருக்கும் இந்த டைம்ல. இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, ஷரண் ராஜும் கிரீஷ்மாவும் லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சேலஞ்ச் 2 பேருக்கும் நடக்குது. அந்த டைம்ல கிரீஷ்மாவுடைய ஃபேமிலி தரப்புல இருந்து ஒரு சோல்ஜர் சதீஷ்னு சொல்லி ஒரு சோல்ஜருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி நிச்சயதார்த்தமா நடக்குது.
நிச்சயதார்த்தம்லாம் நடக்கும்போது அத வந்து கிரீஷ்மா ஷாரன் கிட்ட சொல்லவே இல்ல. அத மறைக்கிறாங்க ஓகே கிரீஷ்மா. ஓகே மறைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, குளித்துறா பிரிட்ஜ்ன்னு நெனைக்கிறேன் நானு. குளித்துறா பிரிட்ஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் பாட்டில் 2 ஸ்லைஸ் பாட்டில் எடுத்துட்டு, அ இது ஜூஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க. இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் நடந்தது. ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் ஆண்டு. அந்த குழித்துறா பிரிட்ஜ்ல ஜூஸ் சேலஞ்சுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. ஷாரன் வச்சுக்கிட்டு. ஷாரன் அத வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல இன்னும் ஓகே கேட்கிறாரு. தெளிவா கேட்கிறாரு. என்ன என்ன சேலஞ்ச் இது அப்படின்னு கேட்கிறாரு. இது நார்மல் சேலஞ்ச் தான் அப்படின்னு சொல்லி கிரீஷ்மா சொல்றாங்க. நான் இதை ரெக்கார்ட் பண்றேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ரெக்கார்ட் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பதறாங்க கிரீஷ்மா. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த கன்னியாகுமரி இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ காலேஜ்க்கு போறாங்க. அங்க போய் கிரீஷ்மா வந்து டாய்லெட்ல போயிட்டு அந்த ஜூஸ் பாட்டில்ல பாராசிட்டமால் டேப்லெட்ஸ கலக்குறாங்க. அதிக அளவான பாராசிட்டமால் பாராசிட்டமால் வந்து அதிக அதிக அளவு எடுத்துக்கிட்டா அது வந்து விஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராசிட்டமால் பாய்சனிங் அப்படிங்கிறது தான் அதோடைய மென்ஷன் பண்ணுவாங்க. அது அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அத அப்படி பாராசிட்டமால் கலந்து அத வந்து ஷரனுக்கு குடுக்குறாங்க. ஷரண் வந்து அத குடிக்கிறாரு. குடிச்சு அங்கேயே வாமிட் பண்ணிடுறாரு. உடனே அது கிரீஷ்மாவுக்கு கோபம் வருது. நான் குடுத்தத நீ வாமிட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கோபம் வருது. 2 பேரும் சண்டை போடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 2 பேரும் சேர்றாங்க. இதுக்கு நடுவுல அவங்களுடைய திருமணம் வந்து தேதி குறிக்கப்படுது. தேதி குறிக்கப்பட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்றாங்க. மறுபடியும் சேரும்போது ஷெரான் வந்து கிரீஷ்மாவுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க கிரீஷ்மாவுடைய பெட்ரூம்ல வந்து போட்டோ காப்பீஸ் எல்லாம் பாக்குறாரு. அங்க வந்து சதீஷ்க்கும் கிரீஷ்மாவுக்கும் வந்து திருமணம் நடந்த நிச்சயிக்கப்பட்டதுக்கான அந்த போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த போட்டோ காப்பீஸ் எல்லாம் பார்த்துட்டு கிரீஷ்மாட்ட கேக்குறாரு. என்ன ஏன் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்கிறது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன், உன் ஃபேமிலி கிட்ட நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நானே இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன், நான் வந்து நவம்பர்ல உங்க கூட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கிரீஷ்மா சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர்ல மறுபடியும் கிரீஷ்மா வந்து கால் பண்றாங்க ஷரனுக்கு. அன்னைக்கு காலை 14ஆம் தேதி, நவம்பர் 14ஆம் தேதி நினைக்கிறேன். டிசம்பர் 14ஆம் தேதி நினைக்கிறேன். டிசம்பர் 14ஆம் தேதி கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னுடைய அம்மாவும் தாய் மாமாவும் வந்து வெளியில போறாங்க, நீ 9 மணிக்கு வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, என்னுடைய அம்மா வந்து நான் வந்து வெளியில கூட்டிட்டு போகணும், அவங்களை கொண்டு போய் அவங்க வேலை பார்க்குற இடத்துல நான் விடணும், அதை விட்டுட்டு தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விட்டுட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு வந்துருவியான்னு கேட்கறாங்க. இல்ல நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்கிட்ட வண்டி இல்ல, வண்டி சர்வீஸ்ல இருக்கு, அதனால வேற ஒருத்தரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி வா அப்படிங்கிறாங்க. இவரு அவங்க அம்மா விட்டுட்டு அவருடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு பைக்ல போறாரு. பைக்ல போகும்போது அந்த கிரீஷ்மாவுடைய அம்மாவையும் தாய்மாவையும் பாக்குறாங்க. 2 பேரும் ஸ்கூட்டில போறாங்க. ஸ்கூட்டில போறவரை இவங்க பாக்குறாங்க. இவங்க பார்த்துட்டு இவர் வந்து கிரீஷ்மாவுக்கு அப்பவே மெசேஜ் பண்றாரு, உங்க அம்மாவையும் தாய்மாவையும் நாங்க இப்பதான் பார்த்தோம், ஸ்கூட்டில போறாங்க, எங்களை பார்த்துட்டு தான் போறாங்க அப்படின்னு சொன்னப்போ கிரீஷ்மா அப்பவும் கேக்குறாங்க, அப்ப நீ வரமாட்ட தானே அப்படிங்கிறாங்க. இல்ல நான் வந்துட்டேன், இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ஜட்மெண்ட் காப்பியில அப்படியே இருக்கு. அவங்க என்னெல்லாம் பேசிருக்காங்க, வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. அதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, கிரீஷ்மா வந்து அன்னைக்கு ஷரனை வர வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த கான்வர்சேஷன் பேசுன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்டா அந்த கான்வர்சேஷன் இருந்ததை பார்க்க முடியுது. நீ வந்தே ஆகணும், நீ வந்தே ஆகணும்னு சொல்ற மாதிரிதான் இருந்தது அந்த கான்வர்சேஷன். இவர் வராரு, இவருக்கு வந்து அந்த கஷாயம் கொடுக்குறாங்க. கஷாயம் வந்து கொடுத்துட்டு அதுல ஏதோ கலக்குறாங்க அப்படின்னு தான் வந்து தகவல். என்னங்கிறது ஷரனுக்கும் தெரியல. கிரீஷ்மா அதை வந்து ஓபன் அப் பண்ணல, அவங்க ஃபேமிலி கிட்டயும் ஓபன் பண்ணல, ஷரனுடைய ஃபேமிலிக்கு சொல்லல. அதான் இவர் வந்து எனக்கு ஒரு டவுட், இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு ஏதோ ஜூஸ் காஃபின்னுட்டு தான் கொடுப்பாங்க, இது என்ன கஷாயம் கொடுத்தா அவரும் குடிச்சிருக்காருன்றதுதான் கேள்வி. இல்ல ஏற்கனவே வந்து இந்த ஸ்லைஸ் சேலஞ்சில் இவர் வந்து அவங்க கிரீஷ்மா சொன்னதை கேட்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் கொடுத்த ஸ்லைஸ் சேலஞ்ச நீ வந்து தோத்துட்ட, இப்ப நான் கொடுக்குற கஷாயம் சேலஞ்சிலையாவது நீ ஜெயிச்சு காமி அப்படிங்கறதான் வந்து கேட்டிருக்காங்க. சரி நான் பண்றேன் அப்படிங்கறதா இவர் வந்து சொல்லி பண்ணிருக்காரு. அந்த கஷாயம் சேலஞ்சில வந்து இவங்க இந்த விஷயத்த கலந்துருக்காங்க, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. இவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது இவங்க தெரியப்படுத்தல கிரீஷ்மா. அந்த கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் வாமிட் பண்ணிருக்காரு. வாமிட் வந்து பச்சையா இருந்திருக்கு.
ரொம்ப கெய்டினியஸா அவருடைய ஃப்ரெண்டோட பைக்ல மறுபடியும் போயிருக்காரு. அந்த பொண்ணு 17ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு மெசேஜ் பண்ணி ஷரவணோடைய ஹெல்த் எப்படி இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்கிறத எல்லாம் விசாரிச்சிருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் விசாரிச்சிருக்கு. 17ஆம் தேதி இவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஷரவணோட ஃப்ரெண்டுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலிக்கோ கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் என்னன்னு விசாரிச்சுக்கணும். ஆனா அப்படி எதுவுமே பண்ணல. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, ரிப்ளை வரல அப்படின்னோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஷரவணோட இந்த பொண்ணு பேசின எல்லா வாட்ஸ்அப் சாட்ஸையும் டெலிட் பண்ணிருக்கு. எதெல்லாம் வந்து சென்சேஷனா இருக்கு, எதெல்லாம் ப்ராப்ளமா வருமோ அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்கு. ஷரண் கிட்டத்தட்ட 11 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. 14ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அது வந்து அல்சரா இருக்கும், அது இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல. ஷரணுக்கும் என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல டாக்டர்கிட்ட. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவு ஓகே ஆகுது. வாமிட்டிங்லாம் நிக்குது, எல்லாம் நார்மல் ஆகுது. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் 15ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா ஃபீவர் ஹை ஆகுது. ஹை ஃபீவர் ஆன உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹை ஃபீவருக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. ஹை ஃபீவர் கண்ட்ரோல் ஆகுது. 16ஆம் தேதி வந்து அந்த பையனால எதையுமே சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல அப்படிங்கிறதுனால 16ஆம் தேதி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. 16ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, டான்சில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, 2வது வாய் ஃபுல்லாவே வந்து அல்சர் பரவுன மாதிரி இருக்கு. அதனால வந்து இஎன்டி டாக்டர்கிட்ட அங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இஎன்டி டாக்டர் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இஎன்டி டாக்டர் பாக்குறாரு. பார்த்துட்டு கம்ப்ளீட்டா பல் அமைப்புல இருந்து எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கு. அவருடைய நாக்கெல்லாம் வந்து நிறைய கோடுகள் விழுந்திருக்கு அப்படிங்கறதான் கண்டுபிடிக்கிறாங்க. இது பாய்சனிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன பாய்சனிங்கா இருக்கும் அப்படிங்கறத யாருக்கும் தெரியல. ஷரண் அப்பவும் இந்த பொண்ணு கொடுத்துச்சு அப்படிங்கறத எங்கேயுமே சொல்லல. 17ஆம் தேதி ஷரணுக்கு வந்து ரொம்பவே முடியாம போகுது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுறாரு 16ஆம் தேதி. 17ஆம் தேதி ரொம்ப முடியாம போகுது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவருக்கு வந்து இன்னும் கூடுதலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அது பாய்சன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் இது வேறொரு பாய்சனிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, இந்த பொண்ணு கொடுத்த அந்த விஷக்கொல்லி இது கொடுத்தத அவங்க வந்து எந்த இடத்துலயும் நினைக்கல. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வேற, இவருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் வேற இருந்திருக்கு. இவரும் அந்த எந்த இடத்துலயும் அப்பவும் கூட டாக்டர்ஸ் கிட்ட அந்த பொண்ணு இந்த இதெல்லாம் கொடுத்துச்சு, இந்த இதெல்லாம் கொடுத்துச்சுங்கிற சொல்லல. டாக்டர் வந்து கேக்குறாரு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரூட்டி சாப்பிட்டேன், ஒரு கஷாயம் கொடுத்தாங்க, அந்த கஷாயத்தை குடிச்சேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஷரணுடைய அப்பா கிரீஷ்மாக்கு போன் பண்ணி கேட்கிறாரு என்ன கஷாயம் கொடுத்த அப்படின்னு. நான் டாக்டர் ஒரு கஷாயம் கொடுத்தாரு எனக்கு, அது வந்து என்னுடைய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக கொடுத்தாரு அந்த கஷாயத்தை. அந்த கஷாயத்தை வந்து நான் வந்து ஷரவணுக்கு சேலஞ்ச் பண்றதுக்காக கொடுத்தேன் நானு, அது இவ்வளவு ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஷரவனுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க கிரீஷ்மா. அந்த கஷாயத்தோடைய பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலோட போட்டோ எனக்கு அனுப்புன்னு கேட்கிறாரு. இல்ல பாட்டில தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லுது இந்த பொண்ணு. சரி பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, பிரிஸ்கிரிப்ஷன் காப்பி எனக்கு அனுப்புனா, இல்ல நான் பிரிஸ்கிரிப்ஷனே எழுதி வாங்கல அப்படிங்குது. எந்த டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் நாங்க விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு டாக்டரே கிடையாது, நானா போய் மெடிக்கல்ல வாங்கினேங்குது இந்த பொண்ணு. அப்படியே பேசி 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 கடைசியில என்ன பண்ணுது, எந்த தகவலையும் சொல்லாம ஃப்ரூட்டி கொடுத்தாங்க. ஃப்ரூட்டி வந்து காலாவதியான ஃப்ரூட்டியா இருக்கும், அதனாலதான் இப்படியா இருக்கும்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டு ஃப்ரூட்டியோடைய அந்த போட்டோ மட்டும் அனுப்பி வைக்குது அவங்களுக்கு. டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு இது என்ன பண்றது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல, ரொம்பவே கிரிட்டிக்கலா போகுது. 3 டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 18ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 3 முறை டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க ஷரணுக்கு. அவருடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. கிட்னி ஃபெயிலியர் ஆனோட 3 டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 3 டயாலிசிஸ்லயும் ஒன்றும் பெருசா முன்னேற்றம் ஏற்படல. அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. 22ஆம் தேதி மெஜிஸ்ட்ரேட்டை கூப்பிடுறாங்க. மெஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மெஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு மரண வாக்குமூலம்னு வாங்குறாங்க ஷரணு கிட்ட. அவரு அதுல சொல்றாரு, நான் வந்து கிரிஷ்மா வீட்டுக்கு போனேன், கிரிஷ்மா எனக்கு வந்து இந்த கஷாயம் கொடுத்தாங்க, அதை நான் குடிச்சேன், அதோடைய கசப்பு தன்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, அந்த ஜூஸையும் குடிச்சேன் நானு. இதுல வந்து பாய்சன் கலந்துருக்கா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அவர் பாய்சன் எந்த பாய்சன் கொடுத்தாங்கிறது சொல்ற, அந்த பொண்ணு தான் கலந்துச்சா அப்படிங்கறதும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல அவரு அப்பவும் கூட. 24ஆம் தேதி வந்து இவருக்கு வந்து ஒரு கார்டியக் அரெஸ்ட் வருது. 22ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 23ஆம் தேதி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது.
24ஆம் தேதி கார்டியக் அரெஸ்ட் வருது. 25ஆம் தேதி இவர் இறந்துட்டுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய அப்பாவும் இவருடைய பிரதரும் ஷரவனுடைய அப்பாவும் பிரதரும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் வந்து கிரீஷ்மா வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. கிரீஷ்மா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு பேசி விசாரிக்கிறாங்க. அது விசாரிக்க போலீஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா மெசேஜஸையும் டெலிட் பண்ணிட்டு எல்லா கால் ஹிஸ்டரியும் டெலிட் பண்ணிட்டு அந்த மெசேஜஸ் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணிருக்கு குரோம் ப்ரௌசர் மூலமா. அந்த குரோம் ப்ரௌசர் ஹிஸ்டரி எல்லாம் வந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி அதை வச்சுதான் வந்து இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்லயே வந்து லைசால் குடிச்சு இந்த பொண்ணு தற்கொலைக்கு வேற முயற்சி பண்ணிருக்கு. இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டேஷன் பாத்ரூம்லயே லைசன்ஸ் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல மெஜிஸ்ட்ரேட் நாடி வாக்குமூலம் கொடுத்தது. இந்த பொண்ணு ஆமா நான் தான் கொடுத்தேன், நான் தான் வந்து கஷாயம் கொடுத்தேன், நான் தான் வந்து இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அதை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. கோர்ட்ல இதை வாதாடும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வாக்குமூலமாவே எடுத்துக்க முடியாது, அது வந்து வாக்குமூலம்னு சொல்லி அவங்க வாங்கல, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு தான் சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொன்னாங்களே தவிர இது வந்து இந்த பொண்ணு கொடுக்கணும், இது இந்த வழக்கு சம்பந்தமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பொண்ணு கேட்கல. அதனால வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிரீஷ்மாவுடைய தரப்புல இருந்து வாதிடுறாங்க. அது வந்து கோர்ட் நிராகரிக்கிறாங்க. இந்த வழக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்குல வந்து என்ன சொல்றது, முக்கியமான ஆதாரங்களை தாண்டி இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் தான் வந்து முக்கியமான பங்காற்று இருக்குன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டா மொபைல் நெட்வொர்க் டவர்ல இருந்து வாட்ஸ்அப் சாட்ஸ், வாய்ஸ் கால் ரெக்கார்டிங்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லி எல்லாமே வந்து சயின்டிபிக் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இந்த வழக்குல முக்கியமான பங்காற்று இருக்கு. அதுதான் வந்து கிரீஷ்மாக்கு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஆனா இந்த வழக்குல வந்து அப்பவும் கூட தானே அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய தாய் மாமாவுக்கும் வந்து இந்த வழக்குல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவங்க தாய் மாமா எதுல தொடர்பாகிறார் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து கஷாயத்துல அந்த விஷம் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்துட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய பாட்டில வந்து அங்க இருக்கிற ரப்பர் எஸ்டேட் பக்கம் தூக்கி வீசிடுது. ஒரு தாய்மாமா என்ன பண்றாரு, அந்த பாட்டில் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு குளம் இருக்கிற ஏரியால அதை தூக்கி போட்டுறாரு. அப்போ எவிடன்ஸ் வந்து மறைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இவர் பேரையும் அதே எண்ணத்தோட தான் அந்த பொண்ணுடைய அம்மாவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பேரையும் வந்து போலீஸ் தரப்புல இன்க்ளூட் பண்றாங்க. தாய்மாமா மேல இருக்கிற எவிடன்ஸ் வந்து தாய்மாமா வந்து எவிடன்ஸை வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் போதுமானதா இருக்கு. ஆனா அவங்க அம்மாவும் இதே குற்றத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை. அதனால அவங்க அம்மா வந்து கேஸ்ல இருந்து விடுவிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்பவும் கூட கிரீஷ்மா தரப்புல இருந்து வாதாடுறது என்னன்னா, இந்த பொண்ணுக்கு 23 வயசு தான் ஆகுது, அவங்க அம்மா வந்து வயதான நபரா இருக்காங்க, அவங்க அப்பாவும் வயதான நபரா இருக்காரு, 2 பேரையும் பார்த்துக்கக்கூடிய இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்காங்க. அதனால 14 வருட கடுங்காவல் தண்டனை தான் கொடுக்கணும், லைஃப் இம்ப்ரிமேஷன் மட்டும் தான் கொடுக்கணும், லைஃப் சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா 14 வருடங்களுக்கு வெளியில வரும்போது இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியை வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதனால வந்து கோர்ட் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜ் ஒரே வார்த்தை சொல்றாரு, குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து ஒரு குற்ற நடக்கிற இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய தகவல்களை மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா குற்றம் செஞ்சவங்க அந்த இடத்துல வந்து நிறைய தகவல்களை விட்டுட்டு போவாங்க அப்படிங்கறதுதான் நியதி. இந்த வழக்கை பொறுத்தவரை கிரீஷ்மா நிறைய தகவல்களை விட்டு வச்சிருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கடவுள் அந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. கிளவுட் ஸ்டோரேஜ் கடவுள் தான் வந்து இந்த வழக்குல வந்து முக்கிய பங்காற்றி இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அவர் கோட் பண்ற விஷயம் அந்த தகவலை அவர் கோட் பண்ற விதமே வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்லணும். ஜட்ஜ் அந்த தகவலை கோட் பண்ற விதமே ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா அவர் அதை ரொம்ப இதா சொல்றாரு. லெட் மீ கன்க்ளூட் திஸ் ஜட்மெண்ட் in metaphorical way of saying the God in the cloud saved the data of crime based on the principle Dr. Edmond Lacard that one cannot leave the place of the crime without leaving the trace of evidence accused of large number of evidence in the cloud அப்படிங்கிறார். அந்த பொண்ணு வந்து நிறைய தகவல்களை அந்த கிளவுட் ஸ்டோரேஜை சேவ் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் இந்த வழக்குல முக்கிய திருப்பமா அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டாவே அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வழக்கு விசாரிச்ச காவல்துறையிலிருந்து இந்த வழக்கு திறமையா கையாண்ட எல்லாருக்குமே வந்து பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா
சந்தர்ப்ப சாட்சியங்களாகட்டும் இல்ல சூழ்நிலை ஆதாரங்களாகட்டும் எல்லாத்தையும் உடைக்க முடியும். ஆனா இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் எதையுமே உடைக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் உடைக்க முடியாது. ரொம்ப அழகா இந்த வழக்கை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். நீ சொன்ன அந்த லாஸ்ட் இது மட்டும் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். என்ன கொஞ்சம் என்ன சொல்றது தெளிவா தமிழ் இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு ஜட்மெண்ட் எல்லாம் படிக்கிறவங்க கிடையாது. சோ அதனால அது தமிழ்ல கொஞ்சம் சொல்லிக்கலான்னுட்டு. இந்த நெய்யாற்றின்கரை நீதிமன்ற நீதிபதி பஷீர் வந்துட்டு அந்த தீர்ப்பை வாசிக்கும் போது அந்த வாசிச்சு முடிக்கிறப்போ வாசிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஹரீஷ் சொல்லியாச்சு. வாசிச்சு முடிக்கிறப்போ கிளவுடில் உள்ள கடவுள் குற்றத்தின் தரவுகளை காப்பாற்றினார். அந்த கிளவுட் ஸ்டோரேஜை பத்தி அவர் மீன் பண்றாரு. டாக்டர் எட்மண்ட் லோகார்ட் கோட்பாட்டின் அடிப்படையில் குற்றம் நடந்த இடத்தை விட்டு ஒரு தடயமும் இல்லாமல் ஒரு குற்றவாளி வெளியேற முடியாது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த வழக்கில் குற்றவாளி ஏராளமான ஆதாரங்களை கிளவுடில் விட்டு விட்டார்னு சொன்னார். இதுதான் வந்து ஹரிஷ் இப்ப இங்கிலீஷ்ல சொன்னது. சோ எக்ஸலண்ட் கன்க்ளூஷன். அது அந்த லாஸ்ட்ல சொன்னது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அந்த இப்ப சொல்ல போனா அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் தான் வந்துட்டு இப்ப கடவுளா மாறி இருக்கு. நாங்கெல்லாம் சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லி கொஞ்சம் வருடங்கள் ஆகுது, ஒரு 10 வருடங்கள் ஆகி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், எதனா ஒண்ணு தெரியல அப்படின்னா என்ன சொல்றது, ஏன் நம்ம மத்தவங்களை கேட்டுட்டு கூகுள் கடவுள் இருக்காரு, கூகுள் ஆண்டவர் இருக்காரு, அவர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டு எடுப்போம். சோ இது ரொம்ப அழகா கடவுள் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அவர் பேசினது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுதான். அதே மாதிரி பஷீர் அவார்டு த கேர்ள் வித் டெத் சென்டென்ஸ் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, she killed him inch by inch ன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவர் சொல்றப்போ வந்துட்டு அவ்வளவு புல்லரிச்சு, லைக் இட்ஸ் பெயினிங்ன்றத நான் சொல்றேன். நான் எப்படி இருந்திருக்கும் அந்த பையனுக்கு. she killed him inch by inch. So court said it's rarest of rare case அப்படின்னு சொல்லிட்டு அந்த 586 பேஜ் ஜட்மெண்ட்ல மென்ஷன் பண்றாரு. ஒரு 12 பக்கத்துல இருக்கு அந்த பையனும் அந்த பொண்ணும் பேசுற சாட்ஸ் வந்து ஒரு 12 பக்கத்துல இருக்கு ஜட்மெண்ட்ல. 13 பக்கத்துக்கு இருக்கு. அந்த சாட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஷரண் இவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கான் அப்படிங்கறத நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பொண்ணு சொல்றத அப்படியே நம்பினான் அந்த பையன். அப்படியே நம்பியிருக்கான் அந்த சாட்ல. இந்த பொண்ணு நிறைய சாட்ஸை டெலிட் பண்ணிருக்கு, அதெல்லாம் ரீட்ரேப் பண்ணிருக்காங்க. ரீட்ரேப் பண்ணி அதெல்லாம் வந்து கோட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்பியிருக்கான். அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லிச்சு அப்படியே நம்பியிருக்கான். இவன் வந்து அந்த கஷாயத்தினுடைய கலர் என்னன்னு கேட்கறான். அது ப்ரௌன் கலர். அது என்ன கலர்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்குது அந்த பொண்ணு. ஆனா அந்த கஷாயம் காரணமா இருக்காது, நான் கொடுத்த அந்த ஜூஸ் தான் காரணமா இருக்கும், அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும், நீங்க அதுக்கு டேப்லெட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதுக்கு தான் வாங்க சொல்லியிருக்கேன் டேப்லெட்ஸ், நான் அதுக்கு வாங்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலையே படாத, நான் இருக்கேன் உன் கூட, ஒன்றும் பிரச்சனையே வராது, கவலையே படாதன்னு அங்கேயும் அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறான் அந்த பையன். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பொண்ணு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி என்ன சொல்றது, நம்பி ஏமாந்துருக்கான் அப்படின்னு தான் பாக்குறேன். இத்தனைக்கும் இதுல என்ன சொல்ல, இந்த கேஸ்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ண போறதுங்கிறது அந்த சதீஷ்ங்கிற சோல்ஜரை தான். அந்த பொண்ணுக்கு அதுதான் விருப்பம். இந்த பையனோட நீ வந்து பிரேக்கப் பண்ணிடணும்னு நினைக்கிற, நீ அவ்வளவும் பண்ணிட்டு இந்த பையன் வீட்டுக்கு போய் தாலி வேற வாங்கி கட்டியிருக்க. இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். சரி. ஒரு ரெசார்ட்ல போய் தங்கியிருக்காங்க. ரெசார்ட்ல போய் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. 2 முறை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஷாரோனும் கிரீஷ்மாவும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் ஆகிறதுக்கு நடுவுல அந்த இடைப்பட்ட காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. நீ வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷாரோன் வந்து என்னன்னா ஷாரோன் வந்து இந்த பொண்ணை ரொம்பவே டீப்பா லவ் பண்ணிருக்கான் அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த பொண்ணு இல்லாத ஒரு லைஃப் இல்ல அப்படிங்கறத அவன் நினைச்சிருக்கான் அப்படிங்கறத பார்க்க முடியுது. கிரீஷ்மா என்ன சொல்றாங்க கோர்ட்ல அப்படின்னா, ஷாரோன் இன்டிமசி பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவானோங்கிற அச்சத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க கிரீஷ்மா. பட் அதெல்லாம் அந்த பையன்ட்ட இன்டிமசி பிக்சர்ஸ் இருக்கா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லைங்கிறத விசாரணையில தெரிய வருது. எந்த விதமான இன்டிமசி பிக்சர்ஸும் கிடையாது. அந்த பையன் அப்படி மிரட்டினதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அவங்க சாட்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜ் ரொம்ப கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணிருக்காரு, என்னெல்லாம் பேசிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. கிரீஷ்மா தரப்பு வழக்கறிஞர் இன்னும் ஒரு நாள் முந்தின சாட்ஸ் எல்லாம் கோட் பண்றாரு. 13ஆம் தேதி அந்த பையனுக்கு ஏற்கனவே வந்து வயிற்று வலி இருந்திருக்கு, அதனால கூட அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல 14ஆம் தேதி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு ஜட்ஜ் சொல்றாரு, 13ஆம் தேதி அந்த பையன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான், அங்க கொடுத்த ஃபுட் அவனுக்கு ஒத்துக்கல, அதனால வந்து அவனுக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு,
ஆனா 14ஆம் தேதி அவன் நல்லா தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்லயே தெளிவாகுது. அப்ப டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது தவறுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சரின்னு தான் எடுத்துக்க முடியும். அவங்க தான் ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் வந்து தப்பா தகவல் கொடுக்குறாங்கன்னு நம்ம சொன்னா, இந்த வழக்கை வந்து நீங்க வேற திசையில நீங்க நகர்த்துறீங்கன்னு தான் பார்க்க முடியுது. உண்மையை நீங்க மறைக்கணும்னு நினைச்சு நீங்க இந்த வழக்கை வேற திசைக்கு நகர்த்துறீங்கன்னு தான் பார்க்க முடியுது. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை அங்கேயே முடிச்சிடுறாரு ஜட்ஜ். கண்டிப்பா. ஓகே, ஓகே. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒண்ணு நடுவுல வந்துச்சு. என்னன்னா வந்து அவங்க வந்து ஜாதகத்தம், ஜோசியம் இதுல எல்லாம் வந்துட்டு நம்பிக்கை ஜாஸ்தி. சோ அந்த ஜாதகத்துல வந்துட்டு ஜோசியர் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல் திருமணம் இல்லாம இந்த 2வது திருமணத்துலதான் வந்துட்டு பெண் ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. முதல் கணவனோட இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் அந்த தாலி கட்டிக்கின விஷயங்கள், அந்த அது ஒரு முதல் கல்யாணம், அதுக்கப்புறம் அவரை கொலை பண்றதுன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட விஷயங்களா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வெளியில வருது. எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்றது தெரியாது. அந்த பொண்ணு கிரீஷ்மா பொண்ணு வந்து நாயர் கம்யூனிட்டி எஃப்சி. ஓகே. ஷரோன் வந்து கிறிஸ்டியன் நாடார். ஓகே. எஃப்சியும் எஸ்சியும் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த மாதிரிதான் அந்த ட்ராக் போயிருக்கு, லவ் ட்ராக்கு. அந்த கிரீஷ்மாவோட ஃபேமிலிக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த தகவல் தெரியல அப்படிங்கறதான் பார்க்க முடியும். கிரீஷ்மாவுடைய அம்மாவுக்கு இந்த தகவல் கடைசி வரைக்கும் தெரியல. இந்த பையன் வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரியுது அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இந்த வழக்குல அவங்களுடைய தாய்மாமா ஏன் சேர்க்கப்பட்டார் அப்படின்னா, எவிடன்ஸை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கிறதுனாலதான் அவங்க தாய்மாமாவை சேர்த்திருக்காங்க. அதனாலதான் வந்து 50,000 நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க தாய்மாமனுக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு 17 வருட சிறை தண்டனை. 17 வருட சிறை தண்டனை. அதை தாண்டி தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்றது அதோடைய கன்ஃபர்மேட்டிவ் இதுக்காக வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் தானா அப்படிங்கிற கேள்வியை இவங்க கிரீஷ்மா தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா சம்பவம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு. கேரளா பார்டர் தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த சம்பவம் நடந்தது. கிரீஷ்மாவுடைய வீடு தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுலதான் வந்து கஷாயம் கலந்து கொடுத்து தமிழ்நாட்டுலதான் அந்த பையன் வந்து வாமிட் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு தெரியுது. ஆனா வழக்கு பதிவாயிருக்கிறது வந்து கேரளால. ஏன்னா அந்த பையன் இறந்தது திருவனந்தபுரத்துல அப்படிங்கிறதுனால கேரளால வழக்கு பதிவாயிருக்கு. இந்த வழக்கை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிமன்றத்துல தான் விசாரிக்க முடியும். கேரளா போலீஸால இந்த வழக்கை வந்து கையாள முடியாது. கேரளா நீதிமன்றத்தை விசாரிக்க கூடாது அப்படிங்கறதுதான் கிரீஷ்மா தரப்பு வச்ச வாதம். ஆனா அந்த பையன் இறந்த ஜூரிஸ்டிக்ஷன் எதுவோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு போதுமான தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. ஆனாலும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தகுதி இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கா அப்படிங்கறத கேரள உயர்நீதிமன்றத்தினிடையே நான் விட்டுறேன். கேரள உயர்நீதிமன்றம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்றதுக்கான பொறுப்பு கேரள நீதிமன்றத்துக்கிட்டே விட்டுறேன். அவங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக இந்த வழக்கை வந்து கேரள உயர்நீதிமன்றத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறப்போ இந்த 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி நான் சொல்றேன், இந்தியால வந்துட்டு 560க்கும் மேற்பட்ட கைதிகள் வந்துட்டு இந்த மரண தண்டனை விதிச்சு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு 2 தசாப்தங்கள்ல ரொம்ப அதிகமான எண்ணிக்கைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கூட வந்துட்டு இந்த மாதிரி வழக்குகளோட தீர்வு வந்துட்டு ஒரு குறைஞ்ச விகிதத்துல மரண தண்டனையின் தடுப்பு மதிப்பு பத்தி வந்துட்டு கேள்விகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். 95% மரண தண்டனை வழக்குகள்ல இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் தண்டனைகளை ரத்து செய்யறாங்க. அது நம்ம பாக்குறோம். நம்ம இல்லைன்னா என்ன பண்றாங்க, அந்த மரண தண்டனையை வந்துட்டு ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. இது விசாரணை மட்டத்துல வந்துட்டு மரண தண்டனையை அதிகமாக நம்பி இருப்பதை எடுத்துக்காட்டுதுன்னுட்டு தான் வந்துட்டு டாக்டர் அனூப் சுரேந்திரநாத் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்ப விசாரணை நீதிமன்றங்கள் வந்துட்டு பெரும்பாலும் பொது அழுத்தங்களுக்கு அடிப்பணிகின்றன அப்படின்றது சொல்றாங்க. என்னன்னாக்க உயர் நீதிமன்றங்கள் ஏதேனும் வந்துட்டு பிழைகள் செய்திருக்கலாம், அப்படி அதை வந்துட்டு ஒரு சரி செய்யும் அந்த எதிர்பார்ப்புடன் வந்துட்டு அதை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. சோ நீ சொல்ற விஷயங்கள் தான் நடக்குது. அதுக்காக மட்டும் தான் வந்துட்டு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்றது தோணுது. அப்பீல் பண்றதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ள அப்பீல் பண்ணி நீங்க வந்து ஜட்மெண்ட்டுக்கு ஸ்டே வாங்கலாம். இல்ல நீங்க வந்து அந்த ஜட்மெண்ட்டை வந்து ரத்து பண்றதுக்கு கேட்கலாம். நீங்க எப்படி வேணாலும் போகலாம்.
பட் வந்து மரண தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் இதுதான் அப்படிங்கிறது, இந்த நீதிமன்றத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன் இதுதான், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் இந்த நீதிமன்றத்துக்கு தான் இருக்குங்கிறது என்னை பொறுத்தவரை நான் வந்து உறுதியா நம்புறேன் அப்படிங்கிற ஜட்ஜு. ஆனாலும் இந்த வழக்கை விசாரிக்க இந்த நீதிமன்றத்துக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். உயர்நீதிமன்றம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டும். ஏன்னா இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் மூலமா போய் தான் வந்து மேஜிஸ்ட்ரேட், அதாவது இவங்களுக்கு மாறி இருக்கு. ஏற்கனவே வந்து செஷன்ஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்த கேஸ இந்த கோர்ட்டுக்கு மாத்திருக்காங்க. அதனால ஜூரிஸ்டிக்ஷன் படி இதுல ஏதாவது குழப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஓப்பனா நீங்க வந்து பேசலாம், ஓப்பனா நீங்க வந்து கோர்ட்ல இது சம்பந்தமா முறையிடலாம் அப்படின்னு சொல்லி கிரீஷ்மா தரப்பு வழக்கறிஞர்கிட்ட உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவங்க இந்த வாதங்களை வச்சாங்க. இந்த வாதங்களை நான் ஏத்துக்கல. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தகுதி இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனாலும் அவங்க அதை ஏத்துக்கல அப்படிங்கிறதுனால இந்த ஜூரிஸ்டிக்ஷன் விவகாரங்களை உயர்நீதிமன்றமே நிர்ணயிக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு மொத்தமா நான் தீர்ப்பு வழங்கிட்டு இந்த வழக்கு மொத்தமா நான் வந்து உயர்நீதிமன்றம் மாத்துறேன். உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதி செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டாங்க. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட், அதாவது இந்த ஜட்மெண்ட் வந்து ஓகேவா, ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜட்மெண்ட் வந்து உடனடியா இது பண்ண சொல்லிடுவாங்க. என்ன சொல்றது, இப்ப இருக்கிற அந்த பொண்ணு இவ்வளவு நாள் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்கன்னா கன்கரண்டா அந்த ஜட்மெண்ட் அப்படியே வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. தவிர எனக்கு தெரிஞ்சு ரத்து பண்றதுக்கான பாசிபிலிட்டி இப்போ இந்த ஜட்மெண்ட்னால பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் பாக்குறேன். அப்பீல் போனால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அப்பீல் போறதுக்கு 30 நாள் தான் அவகாசம். 30 நாட்களுக்குள்ள அப்பீல் போகணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர் காப்பியில கொடுத்துருக்காங்க. 30 நாட்கள் அப்பீல் போவாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ கிரீஷ்மா திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயில இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள வந்து 4 பெண் கைதிகளோட அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பெருசா யார்கிட்டையும் பேசுறது இல்ல. டிராயிங்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு உட்காந்து டிராயிங்ஸ் வரைஞ்சிட்டு இருக்காங்க. பேப்பர் எல்லாம் வாங்கி நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருக்காங்க. செவர்லையும் ஓவியங்களா வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா வந்து என்ன பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, ஷீ இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணு வந்து இல்லாம ஒரு ஆசோலேட்டட் மைண்ட்லயே இருந்து இந்த லைஃப் வேணுமா அந்த லைஃப் வேணுமான்னு சூஸ் பண்ண தெரியாம ஷரனுக்கு வந்து விஷம் கொடுத்து கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா சாட்ஸ்லாம், வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கே வந்து இந்த தண்டனை சரியான தண்டனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு என்ன சொல்றது, ஷரண் அவ்வளவு நம்பியிருக்காரு கிரீஷ்மாவை. ஒரு இடத்துல கூட எங்கேயுமே வந்து கிரீஷ்மா மேல சந்தேகமே படலன்னு தான் சொல்லணும். ஷரண் அந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாம் படிச்ச அவ்வளவு இதா இருக்கு. ஒரு இடத்துலயும் கிரீஷ்மா மேல சந்தேகமே படல. அந்த பொண்ணு சொல்லுது, அந்த ஃப்ரூட்டில தான் வந்து தவறு இருக்கும், நீங்க அதுக்கான டேப்லெட்ஸ் வாங்கி போடுங்கன்னு சொன்னேன்னா நான் அதை தான் பண்ண போறேன், அதுக்குதான் ஹாஸ்பிட்டல் போலான் இருக்கேன்னு சொல்லி ஷரண் சொல்றாரு. அப்ப கூட நான் உன்னை நம்புறேன், முழுமையா நம்புறேன், நான் இருக்கேன் உன் கூட, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு ஷரண் சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. டையிங் டிக்ளரேஷன்ல கூட ஷரண் வந்து எங்கேயுமே கிரீஷ்மா மென்ஷன் பண்ணல. கிரீஷ்மா தான் எனக்கு வந்து கஷாயம் கொடுத்தாங்கிறதுல எங்கேயுமே சொல்லல. அதுதான் ஜட்ஜும் சொல்றாரு. டையிங் டிக்ளரேஷன்ல அந்த பையன் சொல்லல அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கு அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இது ஒரு குற்றம், ஒரு இறப்பு நடந்திருக்கு. இந்த குற்றத்தின் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமாங்கிறது மாநில அரசனுடைய முடிவு. மாநில அரசும் காவல்துறையும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதை வந்து குற்றவாளி தரப்போ இல்ல வந்து பாதிக்கப்பட்ட தரப்போ வந்து நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு அவங்களால முடியாது. பாய்சன் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னா நார்மலா ஒரு வழக்கு பதியத்தான் செய்யணும். அந்த வழக்கு பதிஞ்சு விசாரணை நடத்தத்தான் செய்யணும். அந்த விசாரணையில யார் குற்றவாளியோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தான் செய்யணும். இப்போ வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து எந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேல எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு அவங்களும் சொல்லல. அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லி வந்து கேட்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் தரப்புல இருந்து நீங்க கேட்க முடியாது. ஷரண் அவருடைய டையிங் டிக்ளரேஷன் எதுவுமே சொல்லல அப்படிங்கிறதுக்காகவும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ அதனால காவல்துறை எடுத்த நடவடிக்கை எல்லாமே சரிதான் அப்படிங்கிறத ஜட்ஜ் மறுபடியும் ஒவ்வொரு இடத்துலையும் மென்ஷன் பண்றது பார்க்க முடிஞ்சது. இது கேரளால வந்துட்டு இந்த மரண தண்டனையை கொண்டாடுறாங்கன்றதான் சொல்லணும். பலருக்கு வந்துட்டு மகிழ்ச்சியை தான் தருது. நான் என்னன்றேன், உனக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தைய பிடிக்கலனாக்க பிரேக்கப் பண்ணிட்டு போங்களேன்பா. கொலை பண்ற அளவுக்கெல்லாம் எதுக்கு பண்றீங்க? ஏன்னா நீ ஒரு லைஃபுக்கு போகலாம், அவங்க ஒரு லைஃபுக்கு போகலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. சோ இது இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கேரளாவோட இந்த மரண தண்டனை வந்த அதே நேரத்துலதான் வந்துட்டு கொல்கத்தால ஆர்ஜிகர் மருத்துவமனையில அந்த டாக்டர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்ச சஞ்சய் ராய்க்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க.
சோ இதுக்காக வந்துட்டு மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. இப்போ மேற்கு வங்கத்துல கூட வந்துட்டு போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுச்சுன்னு சொல்லலாம். முதல்வர் மம்தா பானர்ஜி கூட வந்துட்டு சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை தான் கொடுத்திருக்கணும்னுட்டு நல்லா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சய் ராய்க்கு சொல்றது, இது திட்டமிட்ட குற்றம் அல்ல அப்படின்னுட்டு ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்ன மது அருந்தி விட்டு அதுக்கு என்ன பண்றாரு, அந்த சிவப்பு விளக்கு பகுதிக்கு சென்ற சஞ்சய் ராய்க்கு வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்து வசதியான ஒருவரை தேர்ந்தெடுத்தார். எந்த உள்நோக்கமும் இல்லை, அது காமம் அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ இது வந்து ஒரு திட்டமிட்ட விஷயம் இல்லைன்றதுனால மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும், இது இவங்க பண்ணினது வந்துட்டு கிருஷ்ணா பண்ணினது வந்துட்டு ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்காக தான் வந்துட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் வந்துட்டு நமக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் வருது. சோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ், ஹரிஷ்? பீஷ்மா வழக்கு வந்து கிட்டத்தட்ட திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான். ஏன்னா அவங்க வந்து ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே கிளியரா திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது. அவங்களுடைய கூகுள் சர்ச் ஹிஸ்டரி எல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல பாராசிட்டமால் போட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், பாராசிட்டமால் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா அது பாய்சனிங் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. காலையில 5:30 மணில இருந்து 7:30 வரை, 7:40, 7:45 வரைக்கும் சர்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமா இது சம்பந்தமாவே சர்ச் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் மாசம். அதை சர்ச் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஜூஸ் சேலஞ்சே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஷரவணுக்கு. அதுவும் போற வழியில தமிழ்நாடு பார்டர்ல ஒரு கடையில ஸ்லைஸ் பாட்டில் 2 ஸ்லைஸ் பாட்டில் வாங்கிட்டு அதே போற வழியில சிஎஸ்ஐ காலேஜ்ல பாத்ரூம் போறேன்னு போயிட்டு அங்க பாத்ரூம்ல வந்து ஸ்லைஸ் பாட்டில் ஒரு பாட்டில்ல வந்து இந்த பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் வந்து கலந்துருக்காங்க. எவ்வளவு அளவு கொடுத்தா அது பாய்ச்சன் ஆகும்னு உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு அளவு கொடுத்து கலந்து அதை வந்து ஷரவணை குடிக்க சொல்லியிருக்காங்க. ஷரவன் அதை குடிச்சு வாமிட் பண்ணிருக்காரு. ஷரவன் அதை குடிச்சு வாமிட் பண்ணதுனால அவங்க வந்து ஷரண் கூட சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷரவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு நம்மளுக்கு. நம்ம ஒரு பாலத்து மேல நின்றுட்டு ஸ்லைஸ் பாட்டில் வச்சுக்கிட்டு ஷரவன் கேட்கிறாரு, நீ என்ன சேலஞ்ச் கொடுக்க போறேன்னு கேட்டதுக்கு இது ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணவான்னு கேட்கறது, இல்ல ரெக்கார்ட் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு கிரீஷ்மா சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் அந்த வீடியோ அந்த டைம்ல வைரல் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது. இது ஆக்சுவலா கிரீஷ்மா தேடி தேடி எடுத்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதே மாதிரி இப்ப இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கிற விஷயத்தையும் இதையும் வந்து இது எப்படின்னா, பூச்சிக்கொல்லி மருந்து வந்து உங்களை தாய்மாமா தான் வாங்கியிருக்காரு. அவங்களை தாய்மாமா வந்து தமிழ்நாடு பார்டர்ல ஒரு கடையில வாங்கியிருக்காரு. ஒரு கடையில வாங்கி அவர் வந்து இந்த களைக்கொல்லி, அதாவது அவங்க கார்டன்ல இருக்கிற தேவையில்லாத செடிகள் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி வாங்கியிருக்காங்க. இதை வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்தா என்ன அளவு கலக்கணும், எவ்வளவு கலந்தா வந்து அது உயிரை பறிக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா தேடி இருக்காங்க கிரீஷ்மா. ஒவ்வொன்றும் அவங்களுடைய சர்ச் ஹிஸ்டரியில இருந்து அவ்வளவு தெளிவா இருந்திருக்கு. அவங்க சர்ச் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிருக்காங்க. டெலீட் பண்ண சர்ச் ஹிஸ்டரி எல்லாத்தையும் ரீட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் எல்லாத்தையும் ரீட்ரை பண்ணி இவங்க இதெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு கலந்தா இவ்வளவு பாதிப்பு இருக்கும், இவ்வளவு கலந்தா இவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் இது ஸ்லோ பாய்சன் கொடுத்து ஷரவணை கொல்லணும் அப்படிங்கறதுதான் கிரீஷ்மாவுடைய திட்டம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அந்த சர்ச் ஹிஸ்டரி மூலமாவே தெரியுது. ஏன்னா டாக்டர் அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணிருக்காரு இல்ல ஜட்மெண்ட்ல, அந்த வேர்ட் மென்ஷன் she killed inch by inchன்னு சொல்லிருக்காரு இல்ல. சோ அது சித்திரவதை, அது கொடுமை. அதுக்கு மரண தண்டனை கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? இல்ல டாக்டர்ஸ் வந்து ஷரவணா ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு வாய்ப்புள்ள, அதாவது நீங்க வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அடுத்த 72 hours உங்களுக்கு வந்து டெத் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. பட் வந்து சிறிய அளவு தான் கொடுத்துருக்காங்க ஷரவனுக்கு. சிறிய அளவு கொடுத்தாலும் அதனுடைய வீரியம் வந்து 10% தான் வந்து உங்களுக்கு எடுக்கும். 90% உங்களுக்கு யூரினேட்டிங்லேயே போயிடும். யூரின்லேயே வந்து உங்களுக்கு 90% அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வெளியில வந்துடும். 10% அந்த விஷயம் தான் வந்து உள்ள தங்கிக்கும். உள்ள அப்சர்வ் பண்ற அந்த 10% வந்து ஃபர்ஸ்ட் கிட்னியை டேமேஜ் பண்ணும், அப்புறம் லிவரை டேமேஜ் பண்ணும், அப்புறம் கடைசியாக லங்ஸை டேமேஜ் பண்ணி சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சித்திரவதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த டைங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட ஷரவனால பேச முடியல, ரொம்பவே மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு ஷரவனுக்கு. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவர் வந்து பேசியிருக்காரு, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்படிங்கறத பார்க்க முடியுது.
ஏன்னா டாக்டர் வந்து ஓகே. அவ்வளவு விஷயத்த அந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா சொல்றாங்க கோர்ட்ல. அந்த பையனால ம். மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியுமா ரொம்ப கேப் விட்டு தான் சொல்றான். அந்த பையன் ஏதாவது ஓகே. மறந்துடுவானோங்கிறதுக்காக நானும் நடுவுல பேச்சு கொடுத்தேன் அந்த பையன்கிட்ட. நீ இதெல்லாம் ஓகே. சொல்லு, இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு சொல்லு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நானும் நடுவுல பேச்சு கொடுத்தேன். அதை வச்சுதான் அந்த பையன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாங்க. கோர்ட் அதை அக்செப்ட் ம். பண்ணிக்கிட்டாங்க. அப்ப கூட டாக்டர் சொல்லிதான் வந்து ஷரவன் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கிரீஷ்மா தரப்புல வாயிடும் போதும் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே தவிர அவங்க சொல்லி ஷரவன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. டைன் ஸ்டேட்மெண்ட்ல கூட அந்த பையன் எங்கேயுமே கிரீஷ்மா பேரை மென்ஷன் பண்ணலங்கிறத வச்சு கிரீஷ்மா தவறு பண்ணல அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிரீஷ்மா வந்து இவரை ஷரவனை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு. கிரீஷ்மா வீட்டுக்கு ஷரவன் போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. திரும்பி வரும்போது ரொம்பவே ஸ்டெமினா இல்லாம பைக்ல வந்து சாஞ்சுக்கிட்டே ஃப்ரெண்டோட முதுகுல சாஞ்சுக்கிட்டே வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. 2 ஓகே. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு. பெட்ரோல் பங்க்ல எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கு. இன்னொன்னு ஒரு கடையில ஒரு 4 சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 1 ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுது இவங்க வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமிங் குறிப்பிட்ட டைமிங்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா ம். காட்டுது. அப்படிங்கிறப்போ ஷரவன் போகல அப்படின்னு சொல்ல முடியாது. ஷரவனுக்கு வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு சர்ச் பண்ற சர்ச் ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்து அதை வந்து தெளிவா காட்டுது. திட்டமிட்டு தான் இந்த பொண்ணு காட்டுது. பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த கனெக்ட் பண்ண விதங்கிறது ஓகே. என்னை பொறுத்தவரை இந்த விளக்க உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஓகே. பாயிண்ட்டும் நீங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா ஒரு புள்ளி பக்கத்துல 4 புள்ளி வருது. 4 கனெக்டட் ஓகே. டாட்ஸ். ஒரு 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 டாட்டோட 4 கனெக்டட் டாட்ஸ். அந்த 4 கனெக்டட் ஓகே. டாட்ஸை கனெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த டாட். ஒரு பாயிண்ட் ம். உடைக்கணும்னா ம். நீங்க வந்து 12 பாயிண்ட் உடைச்சாகணும். அப்பதான் அந்த ஒரு பாயிண்ட் உடையும். அந்த மாதிரி இருக்கு இந்த ஓகே. கேஸ். அதனால இந்த கேஸ் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாக்குறேன். கொல்கத்தா மேட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அது திட்டமிட்டு செஞ்ச விஷயமா நான் பார்க்கல. அது வந்து எதர்ச்சியா நடந்த விஷயமா தான் அதுதான். நான் பார்க்குறேன். எதேர்ச்சியா ஏன்னா நடந்த விஷயம் அது. ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற நேரத்துல அவங்களுக்கு வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கான எவிடன்ஸும் போதுமானது இல்ல. திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கிறதுக்கான எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கிறதுனால எவிடன்ஸ் இல்ல. ஆயுள் தண்டனை ம். கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இப்ப திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கிறதுனால தான் கிரீஷ்மாக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அந்த தூக்கு ஆமா, தண்டனை ஆமா. கொடுக்கறத கூட அவர் வந்து குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு அந்த அந்த டைம்ல ஒரு 5, 6 பேஜுக்கு முன்னாடியே சொல்றாரு. என்னுடைய ம். மனசாட்சிப்படிதான் நான் வந்து தீர்ப்பு சொல்ல முடியும். நான் வந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் நான் உன்னிப்பா கவனிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆதாரங்களையும் நான் வந்து பார்த்திருக்கேன். இங்க வந்து வீடியோ எவிடன்ஸஸ் போட்டு காட்டியிருக்காங்க. நெறைய வாய்ஸ் ம். ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. எல்லா சாட்சிகளையும் நான் விசாரிச்சிருக்கேன். எல்லாம் விசாரிச்சதுல இந்த பொண்ணு தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி தவறு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்போது நான் கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் தான் குடுக்கணும். எந்த இடத்துலயும் குறைவான பனிஷ்மென்ட் குடுக்கக்கூடாது. அதுதான் வந்து அந்த இறந்த அந்த பையனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மரியாதையா இருக்கும். இல்லன்னா நான் வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. குறைந்த குறைந்த அளவுல நான் வந்து தண்டனை குடுத்தா, அது அந்த பையனுடைய லைஃப் வந்து ஏன் போச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன தள்ளிடும். அதனால நான் கேப்பிட்டல் ம். பனிஷ்மென்ட் தான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் வந்து இந்த பொண்ணு சொல்லுது. நான் 23 வயசு எனக்கு ஆகுது. என்னுடைய அப்பாவும், அம்மாவும் வயசானவங்க. நான் தான் வெளியில வந்து அவங்கள பார்த்துக்கணும். அதனால எனக்கு வந்து ம். ஆயுள் தண்டனை குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. ஆயுள் தண்டனைலாம் குடுக்க முடியாது அப்படிங்கிறத அங்கேயே ஸ்டாப் பண்ணி தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்றாங்க. இல்ல இவங்க பக்கம் நியாயம் சொல்றாங்கல்ல. இப்ப அந்த பையன் தானே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும். இப்ப அவனுக்கு உயிரே இல்லாம போயிடுச்சுல்ல. எந்த வகையில இவங்க இதெல்லாம் வந்துட்டு கூச்சமே இல்லாம கேக்குறாங்கன்றதுதான் தெரியல. பட் இப்ப வந்துட்டு நான் ரிலேட் பண்ணி பேசினது வந்துட்டு அந்த 1980 இஷ்யூ எதுக்கு ரிலேட் பண்ணேன்னா இதுக்கு தான். அது வந்துட்டு முதல் தடவை வந்துட்டு மனைவியை கொன்றப்ப வந்துட்டு அவருக்கு வெளியில வந்துட்டாரு. அந்த இத்தனை ஆண்டு காலம் நட்டுன்னு தண்டனையை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. அடுத்து வந்து 3 குழந்தைங்களை கொலை பண்ணப்பதான் வந்துட்டு அவருக்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சோ அது செகண்ட் வந்துட்டு இட் வாஸ் பிளான்ன்றதுனால வந்துட்டு அந்த மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஜட்மெண்ட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாக்குறத விட்டுட்டு இது தப்பு இது தப்பு இது கரெக்ட்னுட்டு நாம ஜட்மெண்ட் உட்கார்ந்து கிரீஷ்மா கேஸனுடைய ஜட்மெண்ட் வந்து 588 பக்கம். அதுல பக்கம். 552 பக்கம் வந்து கம்ப்ளீட் ஜட்மெண்ட். வாதங்கள், பிரதிவாதங்கள், சாட்சிகளுடைய சாட்சிகள் என்ன இருக்கு அப்படிங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஒவ்வொரு வழக்கையும் மேற்கோள் காட்டி இந்த வழக்குல இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த ஜட்மெண்ட் இதுக்கு போதும், இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினியுடைய கேஸ் மேட்டர்ஸையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நளினிக்கு வந்து தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை குறைச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அந்த வழக்கையும் மேற்கோள் காட்டி அந்த வழக்கு இதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் வந்து ஜட்ஜ் இதுல கொடுத்திருக்காரு.
ஏன்னா அது வந்து ப்ரீ பிளான்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நளினிக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது. ஆனாலும் நளினி அந்த நேரத்துல வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஒரு உயிரை நம்ம வந்து எடுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை நம்ம கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் முடிவே எடுத்திருக்காங்க. 2வது, பாதிக்கப்பட்ட தரப்புலையும் வந்து நளினிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்க வேணாங்கிறதான் கோரிக்கையா இருந்தது. அதனாலதான் அந்த ஜட்மெண்ட் வந்து குறைச்சாங்க சுப்ரீம் கோர்ட். இல்லைன்னா தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற நளினியோட ஜட்மெண்ட்டையும் மேற்கோள் காட்டி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய கேசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜட்ஜ். தமிழ்நாட்டை சேர்ந்த பல வழக்குகள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பஞ்சாபை சேர்ந்த ஒரு வழக்கை மென்ஷன் பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிரா நீதிமன்றத்துல நடந்த வழக்கு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய வழக்குகளை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் இதுக்கு பொருந்தும், இதெல்லாம் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட 552 பக்கங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் மட்டுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜட்மெண்ட் காப்பி வந்ததுல இருந்து 1 வீக் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் நிறைய மேட்டர்ஸ் வந்து நிறைய அட்வொகேட்ஸ் கிட்ட நான் கேட்க வேண்டியதா இருந்தது. இந்த செக்ஷன்ஸ்லாம் இது கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் இதுக்கு சரியா வருமா? ஏன்னா வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது வந்து நிறைய இடத்துல கான்ட்ரவர்சியா பார்க்கப்பட்டுச்சு. நிறைய வழக்குகள் அதை கான்ட்ரவர்சியா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த நீதிமன்றம் இப்ப இவர் கொடுத்துருக்க இந்த கிரீஷ்மாக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கிற அதே நீதிபதி போன வருஷம் 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட கேரளால இப்போ வரைக்கும் 40 பேர், இந்த கிரீஷ்மாவை சேர்த்து 40 பேர் தூக்கு தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த தூக்கு தண்டனை விவகாரங்கள் வந்து ரொம்பவே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அண்ட் கிரீஷ்மா தரப்பு வழக்கறிஞரும் நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, லா கமிஷன் வந்து தூக்கு தண்டனை கூடாது அப்படிங்கிற பரிந்துரையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால தூக்கு தண்டனை இதுக்கு வந்து பொருந்துமா, இந்த வழக்குக்கு பொருந்துமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய அட்வொகேட்ஸ் கிட்ட பேச வேண்டிய சூழல் இருந்தது. எல்லாத்தையும் பேசினப்போ அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லா கமிஷன் பரிந்துரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து அது கவர்மெண்ட் ஏத்துக்கவே இல்லை. கவர்மெண்ட் வந்து நான் அந்த தூக்கு தண்டனை ரத்து பண்ணணும்னு சொல்ல, தூக்கு தண்டனை இன்னுமே வேலிட் தான், தூக்கு தண்டனை வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கவர்மெண்ட் சொல்லல. அப்படிங்கிறதுனால தூக்கு தண்டனை தாராளமா கொடுக்கலாம். இந்த வழக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாகணும். ஏன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை இது. அதனால கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்ததாகணும், வேற வழி கிடையாதுங்கிறாங்க எல்லா அட்வொகேட்ஸும் அதான் சொல்றாங்க. சோ அதனால என்ன பொறுத்தவரை இந்த வழக்குல வந்து சொல்லுங்க. இல்ல, ஜட்மெண்ட் காப்பில நிறைய இடத்துல வந்துட்டு அந்த ரேரஸ்ட் ரேர்ன்றத வந்துட்டு நிறைய மென்ஷன் பண்ணிருக்கப்பட்டிருக்கு. இன்ச் பை இன்ச்ன்றத வந்துட்டு நிறைய மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ வந்துட்டு லாஜிக்கலா ஓகே தான். இதுக்கு எதுக்கு வந்துட்டு இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல, ரேரஸ்ட் ரேர் கேஸ் அப்படின்னாலுமே திட்டமிட்டு செய்யப்பட்ட ப்ரீ பிளான்ட் அப்படிங்கறத வந்து இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய வழக்குகள் இருக்கு, ரேரஸ்ட் ரேர் ஆஃப் கேசஸ் நிறைய வழக்குகள் இருக்கு. ஒண்ணுல ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒருத்தரை வந்து தள்ளி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட விஷயம்லாம் நடந்தது. திருச்சூர் நீதிமன்றம், திருச்சூர் மாவட்ட நீதிமன்றத்துல இது வந்து 2013 நடந்த கேஸ். இது நம்ம சொல்றது அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த வழக்க விசாரிச்ச ஆய்வாளர் கூட நான் பேசியிருக்கேன். அந்த டைம்ல நான் கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த வழக்கை விசாரிச்ச ஆய்வாளரை வேற ஒரு வழக்குக்காக பாலக்காடு கோர்ட்டுக்கு வந்தப்பெல்லாம் நான் அவங்க கூட எல்லாம் பேசியிருக்கேன் நான். ஸோ அப்போ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் சேரும்போது அவங்க சொல்றது ப்ரீ பிளான் மர்டரா அது இல்லை அப்படின்னாலும் அவர் வந்து கண்டினியூஸா இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ச்சியா 4 கொலைகள் பண்ணியிருக்காரு அவரு. ட்ரெயின்ல இருந்து 4 பேரை தொடர்ச்சியா தள்ளி விட்டாரு. அதனாலதான் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரீ பிளான் மர்டர் அதே மாதிரி தொடர்ச்சியா கொலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க, தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கேரளாவில் இருக்கிற எல்லாருடைய வாதங்களா இருக்கு. எல்லாருமே கேரளாவில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜட்மெண்ட்டை. ஓகே 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 ஹரிஷ், இது நம்ம வந்துட்டு எல்லாமே லிங்க் பண்ணியும் பேசியிருக்கோம். 1980 எடுத்திருக்கோம். இப்ப இதுவும் நடந்த ஒரு இந்த கொலையும் வந்துட்டு பேசியிருக்கோம். சோ லெட்ஸ் see அடுத்து என்ன வருது, இவங்க என்ன ஆர்குமெண்ட்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க, இல்ல கிரீஷ்மா தரப்புல இருந்து ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வராங்களா? மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இத வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷம் தான் இந்த தீர்ப்புல. சோ ஒரு சிலர் அவங்க தரப்புல இருக்கிறவங்க வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பண்ணினாலும் வந்துட்டு அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றதை நாங்க இப்பயே சொல்லிக்கிறோம். ஏன்னா ரொம்ப கிளியரா இருக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ லெட்ஸ் see இந்த நெக்ஸ்ட் எபிசோட். அடுத்த விஷயங்கள் பேசும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.